ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லைல்ல. யூஸ்வலா நாங்க தான் யாராச்சும் ஒருத்தர் டாபிக் எடுத்துட்டு வருவோம், மீதி எல்லாருக்குமே சர்ப்ரைஸா இருக்கும். இந்த வாட்டி 4 பேருமே சர்ப்ரைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல சாட் ஜிபிடில போயிட்டு நாங்க வந்துட்டு சாட் ஜிபிடிய எங்களுக்கு ஒரு டாபிக் பிக் பண்ணி தர சொல்ல போறோம். அண்ட் we are going to share our thoughts on that topic. கரெக்டா வந்துச்சு. ஆமா, பேசிக்கலி தேவையில்லாத ஒரு வேலை பண்ண போறோம். என்ன நடக்க போகுது? எஸ். ஓஹோ ஐயோ டேய் ஐயோ, journey into the nature of existence. காலி. The illusion of reality. Consciousness, quantum reality, existential philosophy. ஓடுங்கடா. டேய் என்ன இதுல எது எடுக்கிறோம்? சரி டேய். ஓகே, the illusion of reality first. ஓகே. The illusion of reality நான் வந்து வோட் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? The illusion of reality exploring perception and truth. போலாம். இதுக்கு கான்ட் எல்லாம் எடுத்துட்டு வரணும்டா. மச்சான் இதுல நிறைய பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் and the future of existence. இல்ல, அது கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ண வேண்டியதா இருக்கலாம். ஆமா, அதுக்கு நிறைய ஹோம்வொர்க் பண்ணணும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி எக்ஸ்பர்ட்ஸே வந்து பெப்பேன்றாங்க. நம்ம என்னத்த பேசுறது? நான் வந்து I'm leaning towards one because நிறைய ஏன்னா நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய பெர்செப்ஷன் யார் வேணாலும் எப்படி வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எதுவும் ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. ஓகே fine. So first நம்ம போவோம். So today's topic is going to be the illusion of reality, exploring perception and truth. Let's dive into the topic. ஓவரா பேசிட்டோமோ, சோத்துல வச்சுறாங்களோ அந்த மாதிரி இருக்கு. டேய் இதானடா டாபிக். எஸ். ஓகே கைஸ், எக்ஸ்ப்ளோர். சரி வாங்க, ரெடி ஆவோம். ரியாலிட்டி இதுல எந்த ஆங்கிள் நம்ம வந்து டைவ் இன் பண்ணுவோம்? Shall we start with what perception and truth is? சொல்றேன். நான் ஆரம்பிக்கவா? நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லு. நான் ஆரம்பிச்சு விடுறது மட்டும் தான் என் பொறுப்பு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஓகே. வாட் இஸ் ரியல்? ஓகே, வாட் இஸ் ரியல்? எது ரியல்? ரியாலிட்டி என்ன? பெர்செப்ஷன் எங்க வரும்னா, தி ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ விச் வி understand reality is our sensory organs, right? பார்வை, கேட்கறது, taste, sense of smell, touch, etc. So இந்த faculties எல்லாம் ரியாலிட்டியை தான் காட்டுதா இல்ல is it an illusion? Is reality an illusion or is there something that actually really exists? சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து there is also நம்ம ஃபேக்கல்டிஸ் மட்டும் இல்லாம மைண்ட் இருக்கு. how reality is perceived. இதுதான் டாபிக். ஆரம்பிங்க. சரி, பேஸ் லைன்ல இருந்து ஆரம்பிப்போம்டா. ரொம்ப எல்லாம் காம்ப்ளிகேட்டடா இல்லாம. ஓகே, சிம்பிள். ரியாலிட்டி நம்ம எல்லாருக்குமே ரியாலிட்டி அப்படின்றது நம்ம பேஸ் லைனா எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம 5 சென்சஸால சென்ஸ் பண்றது. ஓகே, கண்ணால பாக்குறது, காதால கேக்குது, வாயால பேசுறது, ஸ்மெல், டச், அந்த டேஸ்ட் எல்லாமே. இதெல்லாம் வந்து என்னென்னலாம் நம்ம உணர்றோமோ அதுதான் ரியல். ஓகே, அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு தீபாவளி பட்டாசு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கும் போது நான் தான் வெடிப்பேன் அந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி இல்ல, நான் வந்து அங்க இருந்து ஆரம்பிக்கலான்ற அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆரம்பி. இதுதான் ரியாலிட்டி அப்படின்றதுதான் நம்ம எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இது உண்மையா? ஃபர்ஸ்ட் உங்களோட தாட்ஸ் என்ன? மத்தவங்க எல்லாம் சொல்லட்டும். சூர்யா சொல்லு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம சென்சஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் ரியாலிட்டி. இது சொல்ற வரைக்கும் 5 சென்சஸ் என்ன சொல்லுதோ I'll analyze. Okay, whatever convinces me, I'll take it as reality. Okay.
ரியாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து அதை பத்தி என்ன சில பேர் சொல்றாங்க அப்படின்றத மட்டும் சொல்லலாம். 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து ரேஷனலிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து சில innate knowledge இருக்கு, only through reason we can know what reality is. பேசிக்கலி என்னன்னா, நம்ம சென்சஸ் வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய நேரங்கள்ல வந்து பொய் சொல்றதுக்கோ இல்லை உண்மையை வந்து வேற மாதிரி காட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஒன்லி த்ரூ ரேஷனல் அனாலிசிஸ், ரீசனிங்னால மட்டும்தான் வந்து நம்ம ட்ரூத் என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும், அதுதான் ரியாலிட்டியா இருக்க முடியும்ட்டு. இன்னொரு பக்கம் அதுக்கு அப்போசிங் வியூ வந்து எம்பரிசிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, த மைண்ட் இஸ் அ டேபுலா ராசா, அ கிளீன் ஸ்லேட். பிறக்கும் போது வந்து ஒரு கிளீன் ஸ்லேட்டா தான் மைண்ட் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்சஸ் மூலியமா வர இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் டெவலப் ஆகிற நாலேஜ் தான் வந்து ரியாலிட்டி, அதுதான் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டத்தையும் வந்து கம்பைன் பண்ற மாதிரி ஒரு சிந்தட்டிக் அனாலிசிஸ் வந்து காண்ட் வந்து பண்ணுவார், இமானுவேல் காண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, there are certain things like logic, basically statements that are true just because it means what it says. For example வந்து all bachelors are unmarried அப்படின்னு சொன்னா வந்து அதோட அர்த்தம் ஒண்ணுதான். பேச்சுலர்னா கல்யாணம் ஆகாதவங்கன்றத அர்த்தம், அந்த லாங்குவேஜே வந்து அதுதான் சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு சிந்தட்டிக் ஏ ப்ரையாரி நாலேஜ். ஸோ பேசிக்கலி இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமே இந்த நாலேஜ் நமக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில நாலேஜஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமே வரும். எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லாத நாலேஜ், இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு சிந்தசிஸ் தான் வந்து ரியாலிட்டிக்கு ஒரு வழியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்லி இந்த சிந்தட்டிக் வியூவில் நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா வந்து, we have certain innate ideas, inborn ideas that are universal. எல்லாருக்கும் பொதுவான ஐடியாஸ் இருக்கு. அது இல்லாமல் நம்ம சென்சரி எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சேர்ந்து டோட்டலி அந்த இடத்துல என்ன ஆகும்னா வந்து, ரேஷனலிஸ்ட் வந்து ஒரு மைண்ட் பாடி ஸ்பிளிட் ஒன்று சொல்றாங்க. சிந்தட்டிக்காக அதை நம்ம யோசிக்கும் போது அது எந்த இடத்துல வருதுன்னா, the mind exists, it is physical அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் a filter through which we perceive things. இந்த பர்செப்ஷன், நம்ம மூளையில நடக்கிற பர்செப்ஷன் வந்து அதுக்கு வந்து இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தேவை. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பார்க்குற கன்சியூம் பண்ற விஷயங்களை வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த ஒரு டிரான்சென்டென்டல் ஐடியலிசம் அது பேரு, அந்த டிரான்சென்ட் பண்ற இடம் தான் வந்து இது ரெண்டுமே சேர்ந்து சென்சஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணுது. அதை மென்டலி நம்ம பர்சீவ் பண்ணி நமக்குள்ள ஒரு ஐடியாவா இருக்குல்ல, நமக்குள்ள ஒரு கான்செப்டா, ஒரு தாட்டா, ஒரு ஃபீலிங்கா நமக்குள்ள இருக்க சென்சஸை வந்து அந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் காம்பினேஷன் நடக்கிற இடம் வந்து அந்த டிரான்சென்ட் பண்ற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? ரியாலிட்டி இருக்குன்றியா? ரியாலிட்டி அங்கதான் இருக்கு. Okay. So it's an interaction between our physical senses and our mental senses basically. Okay. Where our emotions, concepts, ideas எல்லாம் எங்க இருக்கோ, physical senses-உம் mental senses-உம் வந்து ஒரு இடத்துல வந்து merge ஆகுது. It's not a merge basically, it's a ஒரு transcendence. அது ரெண்டுமே எப்பவுமே ஒரு ரிலேஷன்லயே இருக்கு. இது ஒண்ணு இல்லாம இன்னொன்னு வந்து வேலை செய்யாது. இது ரெண்டும் இணைஞ்சு பண்றதுதான், கொடுக்கறது தான் நமக்கு ரியாலிட்டி. இப்போ இதுல வந்து ஒரு குவெஸ்டன் இருக்கு. ஓகே, எனக்கு இது யோசிச்சா, இப்போ இது எல்லாமே பேசுறது எல்லாமே சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. ஓகே, லெட்ஸ் சே காமன் கன்சென்சஸ் ஆஃப் சப்ஜெக்ட் ரியாலிட்டி. நம்ம எல்லாருமே வந்து சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்றோம். இப்போ ட்ரீ வந்து லீவ்ஸ் வந்து கிரீனா இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரியாலிட்டி. ஓகே, நம்ம எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு ரியாலிட்டின்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கேட்டுக்கு அது தப்பு. ஓகே, கேட்டோட டாகோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ட்ரீயோட லீஃப் வந்து இந்த கிராஸ் வந்து கிரீன் இல்ல, நம்மளுக்கு அது கிரீன். சோ இப்போ கேட்டோட ரியாலிட்டி வேற, டாகோட ரியாலிட்டி வேற, என்னோட ரியாலிட்டி வேற.
ஓகே. சோ நம்ம வந்து what we think is objective reality on itself is நம்ம ஹியூமன் பீயிங்ஸா நம்ம இருக்கறனால நம்ம எல்லாரும் வேர்ல்ட் வந்து ஒரு மாதிரி பாக்குறோம், கேட் வந்து வேற மாதிரி பாக்குது. சோ what is the objective reality? அப்போ வந்து நம்ம அந்த இல்யூஷன் எப்படி தடுக்கிறது? நம்ம இப்போ இந்த philosophers எல்லாமே சொல்றது எல்லாமே subjective reality. ஓகே. அண்ட் சயின்ஸ் வந்து கொஞ்சம் ஆன்சர் கொடுத்ததுல நம்மளுக்கு we understand the nature of reality in terms of what everything is made up of, what the fabric of reality is made up of. இப்போ வந்து மேட்டர் அப்படின்றதே இல்ல அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயம். இந்த தண்ணி இது வந்து சாலிட் இல்ல, இது ஆக்சுவலா வந்து இட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் சாலிட், ஆனா இது ஒரு இல்யூஷன், இது வந்து சாலிடே இல்ல. நானும் வந்து ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் தான், இதுவும் ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் தான், எனக்கும் அதுக்கும் நடுவுல இருக்கிறதும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் தான், எல்லாமே ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ், அது உள்ள இருக்கிற சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அதுல இருக்கிற எனர்ஜிஸ், பேசிக்கா எனர்ஜிஸ் இன்டராக்டிங் வித் ஈச் அதர் தான் அப்படின்னு இருக்கும் போது what the hell then? What is real? You know, அப்படி இருக்கும் போது okay, let's say all of this is just a field of energy. Okay. ஒரு மிஸ்ட்ரி இருக்கு அப்ப கூட. ஓகே. நம்மளோட கான்ஷியஸ்னஸ், we happen to be a sprout of consciousness in this field of energy. So and then interacting with each other seamlessly, thinking about the nature of reality itself. Yes. So இப்படி பார்த்தா what is real? அந்த fundamental elementary particles and the energy தான் ரியலா, இல்ல நான் பாக்குற இந்த தண்ணி பாட்டில் ரியலா, இல்ல ரெண்டுமே ரியலா? ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. என்னன்னா, சோ காண்ட் வந்து ரேஷனலிசம் எம்பிரிசிசம் ரெண்டத்தோட கான்செப்டையும் சிந்தசைஸ் பண்ணி அவர் சொன்ன டிரான்சென்டென்டல் விஷயம் என்னன்னா, பேசிக்கலி வந்து ரெண்டா வந்து பிரிக்கிறாரு. ஓகே, விஷயங்களை ரியாலிட்டியை வந்து ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்னு வந்து நூமெனா அப்படின்னு சொல்றாரு, இன்னொன்னு ஃபினாமினான்னு சொல்றாரு. ஓகே. Noumena is something that an object that is as it is, the actual object itself in its own nature. In order to understand, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து சென்சஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி. நம்ம சென்சஸ் வழியா அந்த ஆப்ஜெக்ட் இன்டராக்ட் பண்ணும்போது it ultimately becomes a subjective experience. The object is separate. In order to interact with that objective thing, I have to undergo a sensory experience which makes it subjective. So the noumena is there. Okay, it's there, but we cannot actually understand it in its own nature. நம்ம அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது. In order to understand, we have to use our senses and ultimately we make it phenomenon. நூமினாவை வந்து நம்ம ஃபினோமினாவா மாத்திடுறோம் in order to experience it. ஸோ ஒரு விஷயத்தோட உண்மை, அதோட நேச்சர் என்ன, அதோட ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றதுலயே வந்து we can't see the objective, we can't see the noumena, we are only see, அது நம்மளுடைய ஒரு ஃபில்டர், நம்மளுடைய ஒரு பிளாக்கர். ஓகே, we can only perceive through our senses, which ultimately makes it subjective reality. இந்த இடத்துலதான் ஹெகல் வந்து என்ன சொல்றாரு, if we can never know the nature of an object in itself, if we can only experience it as ideas and concepts and நம்ம இன்ட்ராக்ஷன் மூலியமா மட்டும்தான் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும்னா, we should reject the noumena itself, we should not even think about it. ஏன்னா நம்ம பர்சீவ் பண்ணிட்டாலே அது ஃபினோமினா மாறுறதுனால, அது ஃபினோமினாவா மாறுறதுனால we should not even be able to make any claims about the nature of something objectively. நம்மளால கிளைம் பண்ண முடியற எல்லாமே வந்து சப்ஜெக்டிவ் தான். இட் இஸ் ஆல் ஐடியாஸ். அந்த இடத்துலதான் வந்து ஹெகலோட கான்செப்ட் பேர் வந்து அப்சல்யூட் ஐடியலிசம். இப்போ இதுல வந்து I want to add நீ சொல்ற கான்செப்ட் அண்ட் வாட் அந்த ஃபினாமினான் இருக்கிறது ஒரு விஷயத்துல வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு எக்ஸாம் ஒரு புக்ல before you add, நீ சொல்றது இன்னும் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு could you like give me an example? Like எனக்கு பார்த்தா எல்லா கான்செப்டுமே தானே அப்போ லைக் சப்ஜெக்டிவா இருக்கும். லைக் அது இல்லாம என்ன கான்செப்ட் இருக்கு அப்போ?
ஓகே இப்போ ஓகே. இத பத்தி ஸோ ஏதோ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கூட. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உனக்கு பின்னாடி வந்து ஒரு கிளாக் இருக்கு. ஓகே, இந்த கிளாக் வந்து ஒரு பர்டிகுலர் மேட்டரால வந்து செய்யப்பட்டிருக்கு. வுட் இருக்கலாம், இல்ல வந்து பிளாஸ்டிக் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதோடைய ஆக்சுவல் ரியாலிட்டியை வந்து காண்ட் என்ன சொல்றாருன்னா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து வி ஹாவ் டு யூஸ் அவர் சென்சஸ். டச் யூஸ் பண்ணி அதோட மெட்டீரியல் நீ இதை சென்ஸ் பண்ற, பார்வையால வந்து அதை பார்த்து சென்ஸ் பண்றல, பார்க்கும்போதே அந்த ஆப்ஜெக்ட் வந்து உன் மைண்ட்ல வந்து ஒரு இம்ப்ரிண்ட், இட்ஸ் அன் இம்ப்ரிண்ட் ஆஃப் வாட் இஸ் ஆக்சுவலி தேர். ஓகே, இட் இஸ், யூ ஆர் நாட் எக்ஸ்பீரியன்சிங் இட் இன் இட் செல்ஃப், இட்ஸ் அன் இமேஜ் கிரியேட்டட் பை யுவர் ஐஸ், யுவர் பிரெயின். உன்னுடைய சென்சஸ் வந்து கிரியேட் பண்ற ஒரு இமேஜ். ஓகே, நீ அதை பர்சீவ் பண்ண உடனே அது ஒரு ஃபினாமினா. The noumena still exists out there அப்படின்னு சொல்றாரு, which we cannot understand because in order to understand anything you have to use your sensory perception, right? நம்ம பெர்செப்ஷனுக்குள்ள வந்துட்டாலே அது ஒரு சப்ஜெக்டிவா மாறிடுது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த எக்ஸாம்பிள் உனக்கு நான் இன்னும் உனக்கு டவுட்ஃபுல்லா இருந்ததுன்னா என்ன சொல்றேன்னா, அது பேசிக்லி அது வந்து வைப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜி. ஆனா நீ வைப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜியை நீ அதை பர்சீவ் பண்ணல, நீ ஒரு கிளாக்கா தான் பர்சீவ் பண்ற. ஓகே, நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு நம்ம பர்சீவ் பண்றதை வச்சுதான் நம்ம பேசணும். ஓகே, அது புரிஞ்சிருச்சு. எனக்கு ஹெகல் என்ன சொன்னாருன்றதுதான் புரியுது. ஓகே, ஹெகல் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஆப்ஜெக்டிவா பார்க்கவே முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். லூமினான்னு ஒண்ணு தனியா இருக்கு, ஃபினாமினா வந்து நம்ம பர்சீவ் பண்றது. ஒரு என் முன்னாடி இருக்க வாட்டர் பாட்டில் வந்து பிளாஸ்டிக்கா இருக்குன்றத நான் தொட்டு பார்த்து என் பார்வையால அந்த கலர் பிங்கா இருக்குன்றது எனக்கு தெரியுது. இது எல்லாமே வந்து என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எனக்கு கொடுக்கிற ஒரு இம்ப்ரெஷன். இட்ஸ் அ மென்டல் இமேஜ் ஆஃப் வாட் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட் தேர். ஓகே, ஹெகல் என்ன சொல்றாருன்னா, இஃப் ஐ கேன் நெவர் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஆஃப் தட் திங் ஆப்ஜெக்டிவ்லி, வை திங்க் அபவுட் இட்? இட்ஸ் அது தேவையே இல்லை. பிகாஸ் இன் ஆர்டர் டு நோ இட் யூ வில் அல்டிமேட்லி யூஸ் யுவர் சென்சஸ் அண்ட் த சென்சஸ் கேன் ஒன்லி போர்ட்ரே an image, okay, of what is actually there. அதனால he rejects the noumena and accepts only the phenomena, basically making it all ideology. Okay, எல்லாமே மென்டல் இமேஜ் தான், எல்லாமே பெர்செப்ஷன் மட்டும்தான். எவ்ரிதிங் இஸ் அ மென்டல் இமேஜ் and that is the only reality அப்படின்னு சொல்லி ஹெகல் சொல்றாரு. ஹெகல் says the impression of an object is the only reality out there because that is the only reality that we are என்ன சொல்றது, that we are capable of கூட இல்ல, we are burdened with. ஓகே, அதை தாண்டி நமக்கு வேற இல்ல because of our sensory organs. ஓகே, அதோட லிமிட், there's a limit to what we can know. அந்த இம்ப்ரெஷன், அந்த இமேஜ் VR goggles யூஸ் பண்ணினா என்ன ஆகுது? எக்ஸாக்ட்லி. மச்சான் சூப்பரா வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த போக்கிமான் கோ இருக்குல்ல, போக்கிமான் கோ வந்து என்னன்னா, நீ வந்து போன்ல வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போற, ஒரு பார்க்ல இருக்கிற, அங்க வந்து ஒரு போக்கிமான் ஒரு இமேஜ் ஒன்று வருது இல்ல, த ரியாலிட்டி எக்ஸிஸ்ட்ஸ். உன் போன் வழியா வந்து நீ அந்த போக்கிமான் கோ கூட இன்டராக்ட் பண்றல, அந்த இன்டராக்டிவ் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுதான் உன்னுடைய பெர்செப்ஷன் நினைச்சுக்கோ. அந்த போன் தான் உன்னுடைய பெர்செப்டிவ் சென்சஸ்னு வச்சுக்கோ. வாட் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட்ஸ், இப்ப நம்ம ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி, இல்லைன்னா வந்து இந்த போக்கிமான் கோலியே பாக்குற மாதிரி, இட் இஸ் ஜஸ்ட் a representation, it's an idea, okay, that gets imprinted through your senses in your mind. வந்து அந்த இமேஜை ஃபார்ம் பண்ணுது. The actual nature of that object is never known. So Hegel says everything that exists is only phenomena, which means that everything is ideology. Basically அதுதான் idealism, absolute idealism. Okay, இதுக்கு on the contrary அப்படியே ஆப்போசிட்டா மார்க்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, everything that exists is matter alone. ஓகே, ஐடியா ஹெகல் கரெக்டா யோசிச்சிருக்காரு, ஆனா வந்து அவரு தலைகீழா யோசிச்சிட்டாரு. வாட் எக்ஸிஸ்ட் இஸ் மேட்டர் அலோன், எவ்ரிதிங் இஸ் மேட்டர். ஸோ தேர் இஸ் நோ ஐடியா, இம்ப்ரிண்ட், இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட் கிடையாது. மேட்டர் இஸ் வாட்
is out there, that is reality. Material reality is the only reality. இது வந்து absolute materialism. இந்த பக்கம் absolute idealism. நம்ம பார்க்குற எதுவும் ரியல் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் an impression. ரியல் இல்லைன்றது கிடையாது. நம்ம ரியாலிட்டியை வந்து அப்ஜெக்டிவா தெரிஞ்சுக்க முடியாது. இட் வில் ஆல்வேஸ், எவ்ரி attempt that we make to understand reality will be a concept or an idea or an imprint of what actually exists out there. So idea is everything. Idealism அப்படின்றது ஒரு பெரிய செக்ஷன். இந்த பக்கம் மெட்டீரியலிசம் அப்படின்றது ஒரு பெரிய செக்ஷன். மேட்டர் வந்து அவங்க இப்போ மெட்டீரியலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் நாட் அன் இம்ப்ரிண்ட், இட் இஸ் நாட் ஒரு இமேஜ் கிடையாது, அதுல there is no, it's not a copy. What your mind sees, what you perceive is not a copy, it's the actual thing. Matter, it's the actual thing, but matter, then it's the phenomena that is reality of the existing thing. You can say that, but materialists reject the idea of idealism. அது ஃபினாமினாவே இல்ல, this is reality. So ஆமா, புரியுது. ஏன்னா அதுக்கு மேல வந்து if it's not being perceived, if it cannot be perceived, no matter how much you try, it's always going to turn into something. If you even find out anything about it, it turns into a phenomena. So yes. it is as if it doesn't exist. கிட்டத்தட்ட. So idealism, materialism இந்த ஸ்பிளிட் தான். ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, சொல்லு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இந்த கான்செப்டோட எண்ட்ஸ் வந்துட்டு ஓகே புரியுது. த எண்ட் ஆஃப் தீஸ் கான்செப்ட் இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு புரியுது. பட் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப எப்படி சொல்ற, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் எனக்கு மறுபடியும் என் மைண்ட்ல ஹிட் ஆகி எனக்கு வாவ் அப்படின்னு இருந்தது வந்துட்டு, நான் ஃபர்ஸ்ட் நீ கேட்டல ரியாலிட்டினா என்ன அப்படின்னு நீ கேட்கும்போது நான் சொன்னேன், நம்ம சென்சஸ் வச்சு நம்மளுக்கு நடக்கிறது வந்துட்டு நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு புரியுது நம்மளோட சென்சஸ் பத்துல, நம்ம சென்சஸ் சப்ஜெக்டிவா இருக்குன்றது ஒரு எண்டு, ஓகேவா, அதை நான் சொல்றேன். பட் நம்ம சென்சஸ் லிமிட்டெட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் உலகத்தை நம்ம கிட்ட இல்லாத ஒரு சென்சஸை யூஸ் பண்ணி அந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் இது இருக்குல்ல, அதை வந்துட்டு இப்ப நம்ம பர்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஒரு ஏஜ்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெலஸ்கோப் வழியா யூனிவர்ஸை பாக்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா நீ கார் ஓட்டும் போது ரேடார்ஸ் யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற என்வாயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த அடிஷனல் சென்சஸ் யூஸ் பண்றதே வந்துட்டு இட்ஸ் எப்படி சொல்ல, we are trying to add a lot of more sense to our subjective perception இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு சென்சஸ் ஆட் பண்ண அந்த இப்ப சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னதே ஒரு 4-5 விஷயம் நம்ம கிட்ட இல்லாத ஒரு சென்சஸ் யூஸ் பண்ணி அது பண்ணும் போது அது சேஞ்ச் ஆகல. அப்ப அது அப்ஜெக்டிவ் ட்ரூத்தா தானே இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? எனக்கு புரியுது. ஓகே, சோ இத இப்படி யோசிச்சு பாரு. இப்ப சென்சஸ் தான் நம்ம டிபெண்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்ஃபேஸை நான் வந்து தொடும்போது என் பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நான் அதை தொடும்போது அது ஐதர் எனக்கு வந்து கோல்டா இருக்கிற ஒரு விஷயம் உனக்கு வந்து சூடா இருக்கலாம், depending upon our body temperatures. So what is objectively true there? What is actually, whether if is the table hot or cold, அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? If we only depend upon our senses, there is a problem there, right? So அதனால இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ the things that become the phenomena, okay, is subjective senses. Ana adu poga we are expanding our tools, the scientific tools, to understand things that's beyond our senses, and we have understood certain things, and when we use things that's beyond our senses, the tools that's beyond our senses, and and the tools வச்சு புதுசா வந்து சில விஷயங்கள் கண்டுபிடிக்கும் போது அதை இன்டர்பிரட் பண்ணும்போது கண்டுபிடிக்கும் போது do you say that becomes the phenomena or that is yes இல்ல அது I think it becomes the phenomenon. Okay, so in that case there is no point even talking about anything beyond the phenomena. அதுதான்
சோ So, சோ ஏன்னா நம்ம நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது மட்டும்தான் ரியாலிட்டி. சோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதையே நம்ம சயின்டிபிக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, மென்டலி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, ஆல் ஆஃப் இட், everything that we can only experience and perceive is what we can discuss about. அதுதான். But, So basically, but the question is, இப்ப அதுதான். Okay. is that the case? Is there something beyond the phenomena? ஏன்னா இது வந்து இதுதான் ரியலா இல்லாட்டி is there something beyond the phenomena? ஏன்னா ஹெகல் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஓகே, ஆனா ரிஜெக்ட் பண்ணது ஏன்னா because we cannot perceive anything beyond the phenomena. But then the question is there anything beyond the phenomena at all? உன்னோட See, okay, கொஸ்டினுக்கு that ஒரு is the question. ஆன்சர் ஒண்ணு. சொல்லு. இல்ல, உன் கொஸ்டினுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்றேன். ஆனா நான் வேற ஒரு ரூட் எடுத்துதான் அதுக்கு நான் ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பேசினதை வச்சுதான், ஓகேவா? எனக்கு இந்த டாபிக் அவ்வளவா ஃபெமிலியர் இல்ல. சோ இப்ப நம்ம பேசினதை வச்சு நான் சொல்றேன். இப்போ உன்னோட ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ல சொன்னேன், நம்ம வந்துட்டு மரத்தை பச்சையா பாக்குறோம், பூனை ஒரு கலர்ல பாக்குது அப்படின்னு சொன்னேன், ஓகேவா? அப்போ நம்மளோட வந்துட்டு நம்ம கலர்ன்னு சொல்றது சப்ஜெக்டிவ்ன்றது நம்மளுக்கு புரியுது, ஓகேவா? அதே மாதிரி நம்ம அதுக்கப்புறமா என்ன சொன்னோம், இப்போ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இல்லாத சென்சஸ் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு திங் அப்சர்வ் பண்ணும்போது we get added on data தான். ரியாலிட்டிக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு உண்மைதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ உன்னோட கேள்விக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு அந்த ஃபெனாமினா அப்படின்றதுக்கே நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ட்ரூத்தை ஒரு வருஷனா பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு வேற சென்சஸ் வர அந்த ட்ரூத்தோட அன்டிஸ்கவர்ட் சைட்ஸையும் நம்ம பார்த்துட்டு வரோம், நம்ம பாக்குறோம். அப்போ அது அங்கேயே அது அப்போ ஒரு சப்ஜெக்டிவா பார்த்தாலும் we are trying to come to an objective truth with நம்மளுக்கு முடிஞ்ச equipments, tools and senses வச்சு we are trying to predict or we are trying to come close to what truth is. That's true. So இது அப்படியே ரிலேட் பண்ணி ரித்தேஷோட கொஸ்டினுக்கு ரிலேட் பண்ண எப்படின்னா, இப்போ ரித்தேஷ் என்ன கேட்டாருன்னா வந்து நம்மளால பர்சீவ் பண்ண முடியாது இவ்வளவுதான் அப்படின்னு இருந்தாலும் இஸ் தேர் சம்திங் தட் இஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்ட்டு. ஓகே, தேர் குட் பி சம்திங் தட் இஸ் அப்ஜெக்டிவ். இது வந்து அக்கார்டிங் டு காண்ட் செட் திஸ், தேர் குட் பி சம்திங் தட் இஸ் அப்ஜெக்டிவ், but we are limited by our senses in perceiving it. So சில பர்டிகுலர் கேட்டகரிஸ் இருக்கு நம்ம மைண்ட்ல, ஒரு 12 கேட்டகரிஸ் அதை அவர் வந்து ஸ்பிளிட் பண்றாரு, கேட்டகரிக்கல் இம்பெரேட்டிவ் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேரு. வாட் எவர் அப்ஜெக்டிவ் திங்ஸ் தேர் ஆர், இட் கம்ஸ் அண்ட் ஃபிட்ஸ் இன் ஒன் ஆஃப் தீஸ் 12 கேட்டகரிஸ் தட் ஹி ஸ்பிளிட் த மைண்ட் இன்டு. அந்த கேட்டகரிஸ் வழியா தான் நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது. ஸோ அவருடைய கான்செப்ட் வந்து டிரான்சென்டென்டல் ஐடியலிசம். ஹி இஸ் ஆல்சோ சேயிங் தட் இட்ஸ் தி ஐடியா, மைண்டோட இமேஜ் தான் அது அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ ஒரு இது வந்து ஒரு போசிங் a question rather than anything. Okay. இப்போ having said that அப்படி ஆரம்பிக்கிறேன். ஓகே, இப்போ there are things that இப்போ நம்ம சொல்றது எல்லாமே ஒரு நார்மல் ஐடியல் நம்மளோட ரெகுலர் பீப்புள் வாழ்க்கையில. இப்போ there's few other aspects that we need to take into account. Psychological issues வந்து இருக்கும் போது, okay, people have a different understanding of what is real. Okay, yes. மேனியால சைக்கோசிஸ் அப்பெல்லாம் வந்து real and delusion. இப்போ இவங்க எல்லாருமே இது கெமிக்கல் இம்பேலன்ஸ்னு நீ சொல்லலாம். ஓகே, ஆனா பேசிக்கா the outcome of that is they have a understanding of reality that is different from the general population. ஒரு கேட்டகரி இது வந்து we can discuss about this entirely. Okay, and then there's another category of things, psychedelics. Okay, இது வந்து it's a huge topic. We cannot dive into it without doing homework, and even if we do homework, we don't know much about it collectively as humans. Okay, psychedelics. And ஒரு ஃபேக்டர் எனக்கு psychedelicsல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்னன்னா, there are certain psychedelic experiences that is shared. Okay, and when I say shared, எனக்கு போதையாது உனக்கும் போதையாது இல்ல, எனக்கு வந்து இந்த கலர் தெரியுது அந்த கலர் தெரியுது அந்த மாதிரி இல்ல. மைண்ட் ஆல் they are all coming up with a specific narrative. Okay, and they are
to a point where they feel like they are traveling into different dimensions and speaking to someone with wisdom, and then they have answers to their life, and then they come back as a changed person. And இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய இருக்கு. அப்போ அவங்க கிளியரா சொல்றாங்க, நான் அப்படி ஆகும்போது என்னோட 5 சென்சஸ்க்கும் மேல நான் எனக்கு சென்ஸ் பண்ண முடிஞ்சது. அதை விட எனக்கு அதிகமா எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் பார்க்காத கலர்ஸ் எல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி அந்த சைக்கடெலிக் எக்ஸ்பீரியன்ஸ் முடியும் போது they come back to what is regarded as common, நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற நார்மல் ரியாலிட்டி. So இது எல்லாமே I think we should touch upon if you talk about nature of reality or illusion of reality. And also people who meditate to a point where they go to this state of isness, the absolute, let's call it the isness or the absolute. They transcend into something that the normal conscious mind don't perceive. So aduvume 1, 2 அப்படின்ல, it's also shared and it's been documented over years. And இது இப்போ நம்ம reductive materialistic-ஆ நம்ம பேசினா, whatever they said is really really important and actually true. It makes sense if you think about it, but there is more that we need to look at to actually talk about reality. I'm not concluding anything. I cannot conclude anything. We cannot conclude anything. Anything that we conclude, அது ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கும், இல்லாட்டி commonly agreed upon statement-ஆ இருக்கும். So ஆனா what we can do is explore into these things and probe in. ஏன்னா இது எல்லாமே important aspects of the psyche which is trying to understand what is real. எல்லாமே மாயை அப்படின்னு அந்த காலத்துல இருந்து மாயே இத பத்தி பேசிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம பாக்குறது எல்லாமே illusion. ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல you don't see whatever you see here in this reality. So அது hallucination சொல்லலாம். ஆனா பட் அதுக்கும் அதோட நேச்சர் என்னன்றது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சோ நான் என்னோட பொசிஷன் இதுல என்னன்றதை நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே, அதுல இருந்து ஏதாவது ஐடியா வருதா பார்க்கலாம். ஸோ பீயிங் அ ஃபோட்டோகிராஃபர், லெட்ஸ் சே the lens and the equipment இருக்குல்ல, the hardware of a camera, let's say that is our physical senses. Okay, it perceives something in front of it. The sensor can actually, in DSLR cameras, the sensor can actually only sense light in black and white. Okay, அது இல்லாம அந்த சென்சர்ல பேர் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும், அதுல தான் RGB டாட்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலி த சென்சர் சென்சஸ் லைட் ஆஸ் டார்க் அண்ட் ஷேட்ஸ்ல தான், ஷேட்ஸ் ஆஃப் கிரே மட்டும் தான் அதால பார்க்க முடியும். அந்த பேர் ஃபில்டர் வழியா அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு கலர் இமேஜா அது காட்டுது. ஸோ ஐ திங்க் வாட் எக்ஸிஸ்ட்ஸ் இஸ் மேட்டர் அலோன், அண்ட் மேட்டர் த்ரூ அவர் சென்சஸ், நான் மெட்டீரியலிஸ்டா தான் சொல்றேன், மேட்டர் த்ரூ அவர் சென்சஸ், நம்ம பிரெயின், நம்ம மைண்ட் இருக்குல்ல, த மைண்ட் அப்ளைஸ் த ஃபில்டர், அந்த பேர் ஃபில்டர், அந்த கலர் ஃபில்டர் இருக்குல்ல, கேமரால எப்படி அந்த கலர் அந்த கிரே இமேஜுக்கு ஆட் ஆகுதோ அந்த மாதிரி த சென்சஸ் பர்சீவ் மேட்டர் ஆஸ் இட் இஸ், த மைண்ட் புட்ஸ் அ ஃபில்டர் ஆன் இட் and I can only see with that filter on. That is how my mind interacts with physical reality, is what I think. So என்னோட physical senses ஒரு விஷயத்தை பார்க்கும்போது what exists out there is what actually exists. அதுதான் அப்ஜெக்டிவ் இல்லை, அதுதான் ரியாலிட்டி நான் நினைக்கிறேன். அந்த ரியாலிட்டியை என்னால ஒரு விதமா மட்டும் தான் ப்ராசஸ் பண்ண முடியும், through my sensor, that is my mind. Okay, this is what I think. I think matter is all that exists, but for me to understand matter, I need this sensor, which is my mind. So it's a combination of both of, it's an interaction between both.
பேசிக்கலி என்னோட மைண்ட் வந்து இன்டராக்டிங் வித் மேட்டர் இஸ் வாட் இஸ் கிவிங் மீ திஸ் ஃபீலிங் ஆர் வாட் எவர் ரியாலிட்டி. அதுதான் ரியாலிட்டியா இருக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி அதர் வே ஃபார் மீ டு பர்சீவ் ரியாலிட்டி. இட் இஸ் தி ஒன்லி என் மைண்ட் இல்லாம என்னால வந்து ரியாலிட்டியை பர்சீவே பண்ண முடியாது. பட் மை மைண்ட் ஆல்ரெடி ஹேஸ் certain ways in which it shows me certain things. That is what I think. Okay. சொல்டா சைமா. இந்த ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த டாபிக் வந்து புதுசா இருக்கு. ஸோ ஐ எம் ஹியரிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் தென் அனலைசிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே. சரியா? எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா ஐ எம் ஸ்டில் ரீகாலிங் வாட் ஐ ஸ்போக். எனக்கு என்ன கன்வின்சிங்கா இருக்கோ ஐ வில் திங்க் இட் அஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றேன். ஸோ as the topic goes on, I'm thinking the more the people like some people experience different perspective than us. Ipo ignorance is bliss in நினைக்கிறியா as the topic goes on? No. I'm saying சொல்லு. Then as நிறைய perspectives வர I started thinking about like what happens when a blind person sees the world, what happens when a deaf person views the world அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பர்செப்ஷனே வேற அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரியா? அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா லைக் நேச்சர் கிவ்ஸ் அவுட் பீப்புள். ஓகே, நேச்சர் வில் ப்ரொவைட் பீப்புள். எனக்கு இது தோணுச்சு டக்குன்னு. நேச்சர் வில் ப்ரொவைட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் ஆஃப் த ரியாலிட்டி அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சு. பிகாஸ் லைக் எனக்கு நான் ஆர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வேன்கோ பத்தி தெரியும். சரியா? வேன்கோ ஸ்டைல் வாஸ் லைக் அவரோடது வந்து ஹீஸ் மாதிரி சைக்காட்டிக் பேஷண்ட் மாதிரி தான் அவரு. ஸோ அவரு இம்ப்ரெஷனிஸ்ட். அவர் வந்து he can't see the world like how we see it. சரியா? ஆனா when I explored about the starry night என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது I came to know when earth is revolving on its அப்படி பண்ணும்போது ஆக்சுவலா வந்து the clouds will look like that அப்படின்ற மாதிரி I came to know. ஸோ அவர் வந்து பார்த்ததே அப்படிதான் பார்த்துருக்கிறாரு. ஸோ he saw the reality அப்படின்னு அப்போ அவருக்கு வந்து அப்போ ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சிருக்குல்ல அவருக்கு அப்படின்றது. And the same goes with the music. இப்போ கேட்கும்போது கூட some patients called synesthesia இருக்கிற patients வந்து they'll explore the sound in a different way. They can't like நம்ம இப்போ மியூசிக்கை வந்து perceive பண்ற மாதிரி they can't do it. Okay, there's called something called pitch perfect ன்னு சொல்லுவாங்க. If you say that name they'll sing that note அப்படி இருக்கும். And okay. certain note பாடும்போது you and I will hear that note. சரியா? But they will see it as a color. And when they think about that color, the sound will be there. So இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்க ஸோ இதெல்லாம் வந்து if you put together like வேற dimensions வரும்போது ரியாலிட்டி பிகம்ஸ் வேற ஒரு ஆங்கிள் இருந்து லைக் வாட் சூர்யா செட் நம்ம நிறைய பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்க we are getting closer to the reality அப்படின்னு சொல்லிட்டு thinking about. ஆமா, you're exploring different outlooks and versions of what is real and what everybody has felt as real. So Van Gogh வந்து he was a psychiatric patient, and to see his paintings, you'll realize what kind of a hallucination he's had and what kind of things he's seen. And you just அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா. பட் it's a psychiatric condition. He had mania. He was psychotic. And அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அது. ஓகே, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனா his reality was something and everybody around him had a different reality. So ஆனா நம்ம வந்து again யாரு என்ன ஃபேஸ் பண்ணாலுமே according to what MK said, it becomes the phenomena. ஆனா அப்பதான் வந்து அந்த பினாமினாக்கு மேல இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியில தான் எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் மெட்டாபிசிக்கலா நான் யோசிக்கிறேன். பிகாஸ் ஐ எம் வயர்ட் மெட்டாபிசிக்கல். ஆனா ஹெகலே ஒன்னு சொல்லியிருக்காரு. ஹெகலோட பினாமினாலஜி ஆஃப் த ஸ்பிரிட்னு ஒரு புக் இருக்கு.
ஓகே, நான் அந்த புக்கை படிக்கல. ஓகே, ஆனா கொஞ்சம் படிச்சேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் டென்ஸ். ஓகே, நான் ஒரு ஃபியூ பேஜஸ் வந்து பார்த்துட்டே எனக்கு இது வந்து நான் அப்புறமேல் எனக்கு மைண்டை கிளியர் பண்ணிட்டு எதுவும் பேக்ரவுண்ட்ல வந்து ரீட் பண்ணாம இதை மட்டும் ஃபோக்கஸ்டா படிக்கணும்ன்ற மாதிரி. ஆனா அதுல வந்து ஒரு பேஜ் இருந்தது, அந்த பேஜ் ஃபுல்லா நான் படிச்சேன்டா. திருப்பி படிச்சுட்டு இதை எனக்கு புரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சுட்டு ஒரு சம்மரைஸ் பண்ணிட்டு இதுதான் நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, அதை நான் காட்டுறேன். அந்த பேஜையே போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, அப்புறம் சம்மரி நோட்ஸ்ல வச்சிருக்கேன். ஒரே செகண்ட். ஏன்னா நான் அந்த பேஜை படிச்சு காமிச்சா எனக்கே புரியாது. ஹெகல் மேல இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கிரிட்டிசிசம் அதுதான். அவர் ஐடியாவை கிரிட்டிசைஸ் பண்றதை விட அவர் எழுதின மெத்தடை வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படின்ட்டு. அவரு வந்து அதாவது நம்ம ஊர்ல நீ என்ன புரியாத மாதிரி கமலஹாசன் மாதிரியே புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கேன்ற மாதிரிதான் இருந்தது அவர் பேசினது. சோ இதுதான்டா சம்மரி. இது நம்மளுக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கும். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் த கான்சியஸ்னஸ் experiencing itself, thinking that it's separate from the absolute. But turns out there is no separation of the consciousness and the absolute. It's just one. But the fact that it observes it as duality is on itself the essence of the absolute. Okay. So இதுதான் என்னோட சம்மரி. ஓகே, அவர் வந்து இப்படி எழுதல, இதை விட பயங்கர காம்ப்ளிகேட்டடா எழுதியிருந்தாரு. ஓகே, என்னன்னா நான் ஒரு கான்சியஸ்னஸ், இந்த கான்சியஸ்னஸ் வச்சு நான் வந்து த ஆப்சல்யூட் ட்ரூத் ஆர் த ஆப்சல்யூட் பத்தி நான் யோசிக்கிறேன். நான் அப்படி யோசிக்கும் போது அது யோசிக்கிறதுனாலயே நான் வந்து கான்சியஸ்னஸ் ஆப்சல்யூட் ஒரு தனி என்டிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அது ரெண்டா நினைக்கிறதே இட்ஸ் a feature of the absolute. சோ இது வந்து அவர் வந்து அப்சல்யூட்னு சும்மா கான்டெக்ஸ்ட் சொல்றேன். நம்ம ப்ரீவியஸ் ரியாலிட்டின்னு சொல்றதுதான் நீங்க இப்போ அப்சல்யூட் ரியாலிட்டி. ஆமா, ரியாலிட்டின்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ நீ இப்போ இந்த கேள்வி இப்போ பாரு, எனக்கு வந்து என்ன வந்து ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டிருக்க. இப்போ அப்படி ரியாலிட்டி அப்படின்னா அந்த ரியாலிட்டி தான் அப்சல்யூட்டா? இப்ப நீ கேட்ட கேள்வி வந்து இப்போ அதுதான் ரியாலிட்டியா அப்படின்னு கேட்டா, இஸ் அப்சல்யூட் தி ரியாலிட்டி? மச்சான் எனக்கு தலை வலிக்குதுடா. எனக்கும் சோ பேசிக்கலி ஹெகலை பொறுத்த வரைக்கும் வந்து எவ்ரிதிங் இஸ் த மைண்ட், எல்லாமே மென்டல் இமேஜ் தான். ஓகே, ஆக்சுவலி ஐ அம் மோர் கன்வின்ஸ்ட் அபௌட் ஹெகல் தான்டா. ஹெகல் வந்து நல்ல ஒரு அசிங்கமா வருது, ஆனா அவர் வந்து சூப்பர். இப்போ ஹெகல் வந்து சொல்றாருல எல்லாமே நம்மளுக்கு தேவையான ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிட்டாரு. ஹெகல் சொல்றாருல எல்லாமே ஒரு இமேஜ் தான் அப்படின்ட்டு, எல்லாமே மைண்ட் தான் அப்படின்னு சொல்றாருல. இத அப்படியே ஃபிளிப் பண்ணிப்பாரு, எல்லாமே ரியல் தான். ஓகே, everything that you see, everything that you touch, sense, feel is actually what exists. Everything is matter. அது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் அது அப்படித்தானே இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இல்ல, ஆனா everything is matterன்றது I still think that it's reductive. Okay, see நான் வந்து எனக்கு வந்து ஐம் பயஸ்ட் டுவர்ட்ஸ் மெட்டபிசிக்ஸ்னே வச்சுக்கோங்க, அதனால நான் அப்படி சொல்லலாம்னு வச்சுக்கலாம். ஆனாலுமே ஐ அக்ரி வித் ஹெகல் மோர் தென் மார்க்ஸ் when he says that everything is material. ஏன்னா இப்போ இவரு இந்த இதுல சொல்லியிருக்காருல்ல, இப்போ ஒரு கான்சியஸ்னஸ் அந்த ஆப்சல்யூட் பத்தி யோசிக்குது, ஆனா அது ஆக்சுவலா ஆப்சல்யூட்டும் கான்சியஸ்னஸும் ஒரே ஒரு என்டிட்டி தான். அது வந்து ரெண்டா யோசிக்கிறதே அதோட ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ இதுல வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெட்டபிசிக்கல் பாயிண்ட் இருக்கு. ஓகே, இப்போ இதை யோசிச்சுப்பாரு.
ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு இமேஜினேஷன் கேம் விளையாடுங்க. ஓகே, என் கூட. இது வந்து உண்மை பொய், இது ரியல், இது தப்பு, ரைட் எல்லாம் இல்ல. ஒரு இமேஜினேஷன் கேம் விளையாடுங்க என் கூட, ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. உங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது. ஓகே, அந்த கனவுல நீ வந்து ஏதோ ஒண்ணு பண்ற, உன்னோட ஓன் திங்ஸ். ஓகே, நீ வந்து லெட்ஸ் சே டு மேக் இட் ஈஸி, நீ உன் கனவுல ஒரு பஸ்ல டிராவல் பண்ற. பஸ்ல டிராவல் பண்ணி ஒர்க் பண்ற, வீட்டுக்கு வர, அப்படியே உனக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்கு, உனக்கு கிட்ஸ் இருக்காங்க. நீ வந்து அந்த கனவுல காணிட்டு இருக்க. அந்த கனவுல நீ வந்து தூங்குற. அப்படியே ஒரு வேற ஒரு கனவு வருது. நீ அதுல வந்து ஒரு டாகா இருக்க. அந்த டாகா போய் அங்கங்க போய் வந்து பார்க்ல வந்து சுத்திட்டு இருக்க, கிராஸ் வந்து பாக்குற, பட்டர்ஃபிளைய துரத்துற. அந்த டாகுக்கு வந்து அது வந்து தூங்கும் போது ஒரு கனவு வருது. அது வந்து ஒரு கேட் எப்படி இருக்குமோ அதை பர்சீவ் பண்ற மாதிரியோ, இல்ல அதுக்கு என்ன இருக்கோ அந்த மாதிரி. சோ அது வந்து இன்னொரு கனவு வருது. சோ இந்த மாதிரி நான் வேற வேற ஸ்பீஷீஸ்க்கு போறேன். ஆனா லெட்ஸ் சே ஒரு ஹியூமனா இருந்து அந்த ஆளா இருந்து நீ கனவு காண்டி ஒரு கேர்ளா மாதிரி ஒரு பாட்டியா கனவு காண்டி, அந்த பாட்டி வந்து தூங்கி ஒரு தாத்தாவை கனவு காண்டி, அந்த கனவுல வந்து இன்னொரு அவங்க தூங்கி வேற ஒரு கனவா காணி, ஒருத்தரும் அந்த கனவு கண்டு அட் சம் பாயிண்ட் ஒரு சும்மா ஒரு பிரான்ச் கனவுல வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீ பிரேக்கப் ஆறன்னு வச்சுக்கோங்க. அந்த கனவுல நீ வந்து you'll be feeling so much emotion in that you will actually forget that everything is just in one person's mind. புரியுது. ஓகே, நீ வந்து இப்போ நான் இருக்கிற ரியாலிட்டி கூட எஸ். சோ இது இவென்ச்சுவலி, அதாவது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா ஆயிருக்குன்னா, நான் வந்து ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல ஒரு லைஃப் ஆடுறேன், அங்க நான் தூங்குறேன், அங்க தூங்குறதுனால தூங்கி வேற ஒரு கனவு கண்டேன், அதுல வந்து ஒரு ஃபீமேலா இருக்கேன், அப்படியே பிரான்ச் அவுட் ஆகி அந்த லைஃப்ல நான் வந்து அந்த கனவை நான் வந்து எவ்வளவு டீப்பா வாழ ஆரம்பிச்சேன்னா, I forgot the fact that it's all this person's dream or this person's mind. So this is the mind of God. And then the mind of God branched out into these little sprouts of things that is seemingly separate, but it's all a projection of this mind. God, now I'm just using, when I say God, I don't mean any religion. Okay, I'm just saying the absolute. Okay, the mind of the absolute, or the projection of the ultimate. Absolute. The projection of the absolute. இப்போ இதுல வந்து நிறைய branches ஆகி இப்படி இருக்கா. So we feel that disconnect, but it's not a disconnect. இப்ப ஹெகல் சொல்றது, I can include this with Hegel's point of view. And then interestingly, hermetism ஒன்னு இருக்கு. Okay, hermetic beliefs. Okay, hermetismல இருந்து சொல்லு. அந்த இல்லடா, நீ அந்த த்ரெட்ட கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நீ சொன்ன த்ரெட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நீ சொன்னல, அதுலயே வந்துட்டு இன்விசிபிள் கொரில்லான்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? தெரியும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இன்விசிபிள் கொரில்லா எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அதுல அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பயாஸ்டா இருக்கும்னு சொல்றேன். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு we are biased அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இதையும் அந்த இன்விசிபிள் கொரில்லாவையும் கொஞ்ச நேரத்துல கனெக்ட் பண்றோம்னா, இன்விசிபிள் கொரில்லால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் ஷர்ட் யாரெல்லாம் இந்த வீடியோல வந்துட்டு வராங்க அப்படின்னு நோட்டீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? சம்வேர் டவுன் த லைன் இந்த மாதிரிதான் வரும். இந்த மாதிரிதான் ஏதோ வரும். ஒரு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, பிளாக் ஷர்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட் வந்து டீம் பிரிச்சிருவாங்க. They will ask each other to throw a basketball or some ball. Okay, so எத்தனை வாட்டி வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்றத கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. So everybody will be counting how many times the ball is being passed. இப்போ சொல்லு. அப்போ நடுவுல வந்துட்டு ஒருத்தன் கொரில்லா காஸ்டியூம்ல போட்டுட்டு உள்ள வந்துட்டு போவோம். ஓகேவா? அது யாருமே நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்ட் தான். ஓகேவா? சோ இத நான் எங்க கனெக்ட் பண்றேன் ரிதேஷோட பேராகிராஃப்க்கு அப்படின்னா, சோ நம்ம வந்துட்டு
அதையும் கன்ஃபர்மேஷன் பயாஸ்லையும் எங்க நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு, கன்ஃபர்மேஷன் பயாஸ்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நம்ம வந்துட்டு புது இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அப்சர்வ் பண்றது. ஓகேவா? சோ நம்ம ஈவன் டு சீக் த அப்சல்யூட், even while seeking the absolute, we could be very subjective because of our experiences. Because நம்ம எது அப்சல்யூட் நினைச்சு அது சீக் பண்ற அந்த ஜேர்னிலேயே we might miss the absolute itself. ஆமா. ஓகே, இப்போ அந்த அதுல வந்து நான் it's another limitation of நான் சொல்றது நம்மளோட limitation of our understanding. species, but yeah. இப்போ நான் அந்த இது மேஜரா ஒரே ஒரு டச் மட்டும் பண்ணி முடிச்சிடுறேன். அந்த எண்ட்ல வந்து ஒரு ஃபினிஷிங் வந்தேன். ஹெர்மெட்டிசிசம்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. ஓகே, லெட்ஸ் கால் இட் a belief system. It's a conceptual thing. அது வந்து I think it's even older than Christianity or older than Egyptian times லன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற டைம்ல. சோ அங்க வந்து அதுல பிரைமரி பிலாசபி என்னன்னா, the absolute னு சொல்றோம்ல, everything is mental. Okay, everything is in the mind. And the mind of the creator is all that exists. And then they say the creator, but then creator na, the mind of the absolute is all that exists. The absolute is all that exists, and everything that is branched out into anything at all is just inside the mind of the absolute, and is the absolute, and is made up of the absolute, and everything is the absolute. So the hermetic philosophy, hermetic philosophy பத்தி யாராச்சு புடிச்சதுன்னா போய் படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம். Let us try to explore consciousness. ஐயோ, ஒரு பெரிய ஓகே, புரியுது. இல்ல சி, இத நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, மேட்டருக்கும் மைண்டுக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, ஐ திங்க் ரியாலிட்டியோட நேச்சரையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரெண்டு தான் நம்ம கிட்ட இருக்கிற ஃபேக்கல்டிஸ். எக்ஸ்டர்னல் டேட்டாவை எடுத்துட்டு வர்றதுக்கு பாடி இருக்கு, இன்டர்னல் டேட்டா மைண்ட் வந்து ஒன்று ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்குல்ல. இது ரெண்டுத்தோட கனெக்ட் என்னன்றதை நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம்னா ரியாலிட்டி என்னவா இருக்கக்கூடும்னு மேபி we can have an idea about it. What do you guys think? Like, how is mind and body related? What is like consciousness? நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு அறியாமே நீ ஒரு புது பாட்காஸ்ட் எபிசோட் ஆரம்பிக்கிறடா. ஆமாடா. சரி, ஓகே, நெஞ்சிலேயே நம்ம அங்க போவேனா, அது இன்னொரு நாள் வச்சுக்கலாம். சோ நேச்சர் ஆஃப் ரியாலிட்டிக்கு திரும்பி வருவோம். இது எல்லாமே பண்ணலாம், ஆனா பாரு பாத்துக்கோ. இல்ல வேணாம், அது ரொம்ப டீடைலா போணும். இல்ல அது ரொம்ப டீடைலா போணும். இல்ல அது ரொம்ப டீடைல்டு. எனக்கு இப்பவே நேரம் எல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, ரியாலிட்டிக்கு திரும்பி வருவோம். ஓகே, இப்போ ரியாலிட்டி வந்து மென்டலி நம்ப வைக்கிறான்ல, ஓடிக்கிட்டு இருக்கு. ரியாலிட்டின்னு ரியாலிட்டிக்கு வருவோமா சொல்லு. சோ என்னன்னா, இப்போ மென்டலி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ ஆப்வியஸ்லி வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரே விஷயத்த வந்து டிஃப்ரெண்டா வந்து பாக்குறோம் அப்படின்றது கூட இருக்கு. இப்போ ஒரே கலர் வந்து எனக்கு நான் பாக்குற ரெட் வந்து நீங்க எல்லாரும் பாக்குற ரெட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ வந்து வாழ்க்கை ஃபுல்லா வந்து என்னோட கிரீனை வந்து நீ ரெட்டா பார்த்துட்டு இருந்தா கூட there will be no outcome out of it. Like, நீ வந்து ஒரு பொருளை பாக்குற, அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அது கிரீனா இருக்கு, ஆனா நானும் நீயும் அது ரெட்னு ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோ. ஈவன் இஃப் இட் இஸ் டிஃபரெண்ட், it won't matter, because what I say red, you also are saying red. We see it in a different way. We both see it differently, but still we agree that it is red. Okay, இந்த இடத்துல என்னன்னா, coming back to the nature of reality, do you think reality is an illusion of the mind, or is it actually physically என்ன எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ்லி அங்க இருக்கா, இல்ல இது ரெண்டும் வந்து சேர்ற இடத்துலதான் நம்ம இருக்கோமா?
என்ன நடக்குது இந்த உலகத்துல. chat gpt ஓடிக்கணும் ஃபர்ஸ்ட். இல்ல ஓகே லெட்ஸ் ஆன்சர் தட். உன்னை உதைக்கணும்டா, உன்னை உதைக்கணும்டா. இல்ல அதுக்கான ஆன்சர் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் நம்ம வந்து இங்க இருந்து ஆரம்பிப்போம். லோன்லியான ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். சொலிப்சிசம். ஓகே, சொலிப்சிசம் வந்து என்னன்னா, நீ பாக்குற கேக்குற இருக்கிற எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே உன் மைண்டுக்குள்ளதான். இங்க ஒரு ரூம் இருக்கு நீ நினைக்கிறதும் அது உன் மைண்டுக்குள்ளதான். நீ 4 பேருக்கிட்ட இப்ப வந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறதும் உன் மைண்டுக்குள்ளதான். நீ என்ன பண்ணாலும் அது மைண்டுக்குள்ளதான். ஓகே, there's nothing that is real except your mental processes of what you think is real. ஓகே, சோ நீங்க யாருமே, நீங்க 3 கேரக்டரா என் மைண்ட்ல பிரிச்சு என் மைண்டுக்குள்ளேயே நான் வந்து வச்சிட்டு இருக்கேன். you guys don't exist objectively. இதுதான் சொலிப்சிசம். இப்போ இது சொலிப்சிசம் வந்து யாரு வந்து அதை காயின் பண்ணான்னு தெரியல. நான் எனக்கு அவ்வளவு நிஹிலிஸ்டா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்குல்ல கேட்க. கண்டிப்பா ஆமா. சோ அவனுங்க அதுதான் வந்து ரியாலிட்டி. இப்போ வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒண்ணு வைப்போம். அடுத்து ஹாலோகிராபிக் யூனிவர்ஸ்னு வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு தியரி. ஓகே, இப்போ வந்து ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான ஒரு கான்செப்ட் தான். ஆனா அதுல ஹாலோகிராபிக் யூனிவர்ஸ் வந்து இட் இஸ் ப்ராபபிள், இட் குட் பி அ பாசிபிலிட்டின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அதுதான் உண்மைனா அதுக்கே ஒரு அப்போசிஷன் இருந்தது. என்ன மாதிரி அப்போசிஷன் வந்து வச்சாங்கன்னா, ஒரு ஹாலோகிராம் வந்து உருவாக்கணும், இல்லாட்டி இந்த அளவுக்கு லார்ஜ் ஸ்கேல் வைட் ஸ்கேல் யூனிவர்ஸ வந்து ஒரு பயங்கரமான ஒரு யூனிவர்ஸ, இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ வந்து ஹாலோகிராபிக் ப்ரொஜெக்ஷனா வந்து ஆக்கணும்னா the computing power for this should be magnanimous. ஓகே, இமேஜினபிளா இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் ஹாலோகிராபிக் ப்ரொஜெக்ஷனா வந்து பண்ண முடியும். இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கான ஹாலோகிராபிக் யூனிவர்ஸ் வந்து ப்ரொபனன்ஸ், அந்த தியரி வந்து ப்ரொபனன்ட் பண்றவங்க வந்து அவங்க வச்ச கவுண்டர் ஆர்குமெண்ட் இதுக்கு என்னன்னா, எல்லா நேரத்திலயும் ஹோல் யூனிவர்ஸ் வந்து அப்படியே ப்ரொஜெக்டடா இல்ல. ஐயோ, ஓகே, அதுதான். இப்ப GTA கேம் நீங்க எல்லாரும் விளையாண்டுருப்பீங்க. ஓகே, GTA கேம் எல்லாரும் விளையாண்டுருப்பீங்க. சோ அப்படி GTA கேம் விளையாடலனாலும் பாத்துருப்பீங்க. அப்படி பாக்கலன்னா இமேஜின் வாட் ஐ அம் சேயிங். ஓகே, வீடியோ கேம்ல ஸ்கிரீன்ல ஒரு ரோட்ல ஒருத்தன் இருக்கான், நீ வீடியோ கேம் கண்ட்ரோல் பண்றான், அவன் ரோட்ல அப்படியே போயிட்டு இருக்கான், நடந்து போயிட்டு இருக்கான், ஒரு கார்னர்ல டர்ன் பண்றான் அப்படின்னு வருது. சோ இவங்களோட கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹாலோகிராபிக் யூனிவர்ஸ் வந்து ப்ராப்பனன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன விஷுவல் ஃபீல்ட்ல இருக்கோ, என்ன நீ பாக்குறியோ, என்ன நீ சென்ஸ் பண்றியோ, அது மட்டும் தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. ஹாலோகிராபிக் ப்ரொஜெக்ஷன். நீ வந்து இப்போ நான் வந்து இங்க இருக்கேன், லிவிங் ரூம் வந்து இருக்கா எனக்கு தெரியுமா? அது இருக்குன்னு தெரியாது. எனக்கு தெரியாது. ஏன் எனக்கு தெரியுது? ஏன்னா நான் பாத்திருக்கேன். இப்ப இருக்கா அந்த இடத்துல வந்து அது அப்படியே அதான் இப்ப இருக்கா அப்படின்றது எனக்கு கேட்டேன்னா நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனா நான் எதை வச்சு சொல்லுவேன்? மேபி யாராச்சும் அங்க நின்று வீடியோ கால்ல வந்து போன் காமிச்சு, ஆனா அது அங்க இருக்கா இல்ல என் போன்ல இருக்கா? ஓகே, சோ நீ என்ன பாக்குறியோ, என்ன இப்போ வந்து என் பின்னாடி வந்து புக் ஷெல்ஃப் இருக்குன்றது இந்த ஸ்கிரீனை பார்த்தா தெரியுது, நான் அதை பார்க்கல. ஓகே, அது இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க, நான் தான் அதுவும் பாக்குறேன். ஆனா நான் இப்படி திரும்ப பார்த்தாதான் அது தெரியும் எனக்கு. சோ ஒரு இடமும் நம்ம பார்க்காதப்போ இட் டசன்ட் எக்ஸிஸ்ட், நம்ம பாக்குறப்போ இட் எக்ஸிஸ்ட். ஓகே, இது வந்து ஹாலோகிராபிக் யூனிவர்ஸோட இது நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி அவங்க சொல்றாங்க. சோ அந்த GTA கேம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கும்போது ஃபுல் மேப்பும் வந்து ரெண்டர் ஆயிருக்காது. அந்த ஏரியா மட்டும் தான் வந்து டீடைல்டா இருக்கும். மத்த இடம்லாம் வந்து லோ டீடைல் இல்லைன்னா ரெண்டரே ஆகாம இருக்கும். ஒரு இடம் மூவ் பண்ண வந்து அந்த இடம் அப்படியே வந்து ரெண்டர் ஆகும். பின்னாடி பாஸ் பண்ண இடம் வந்து டீடைல் லாஸ் ஆயிடும். ஆமா, அந்த இடத்துல நீ வந்து கார்னர் ஆஃப் தி பில்டிங்ல இருந்து திரும்பும் போது அந்த ப்ரோக்ராமிங்ல அந்த திரும்புற இடம் என்ன இருக்கோ அது நீ திரும்பும் போது இன்ஸ்டன்டேனியஸா அது வந்து ரெண்டர் ஆயிடும். So you will see, it will seem like it's always been there and you just took a turn there, but அது இல்ல, நீ டர்ன் பண்ணிருக்க. சோ இப்படிதான் நம்ம காமன் கன்சென்சஸா நம்ம எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருக்கும் போதும் அதே தான் நடக்குது அப்படின்றதுதான் ஹாலோகிராபிக் தியரி ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றாங்க. இப்போ
இதுல இருந்து ஒரு சின்ன பிரான்ச். ஓகே, இங்க இருந்து எங்க போறோம்னா the observer's effect. ஓகே, அது இருக்கு ஆனா இல்லன்றது. ஓகே, சோ லைட் வந்து பார்ட்டிகளா வேவா அப்படின்ற போது அது வேவ் தான், ஆனா அப்சர்வ் பண்ணும் போது it acts as a particle. ஓகே, இதுவே they're using it to explain the holographic theory too. ஓகே, சோ இத பத்தி எனக்கு ரொம்ப டீடைலா தெரியாது, மேம்புல் மேயர் அளவுக்கு தான் தெரியும். ஆனா this just boggled my mind so much. யாராச்சும் இதை பாக்குறவங்களுக்கு டீடைலா தெரிஞ்சதுன்னா, இல்லாட்டி நாங்க ஏதாச்சும் வந்து தயவு செய்து சொல்லுங்க. நான் சொல்றது தப்பா இருந்ததுனாலும் அதையும் சொல்லுங்க, நான் வந்து கத்துக்கிறேன். சோ ஐ நீட் டு நோ அபௌட் திஸ். இது ஏன்னா மைண்ட் ப்ளோயிங் ஆன ஒரு கான்செப்ட். இது வந்து இன்ஃபேக்ட் ஈலான் மஸ்கும் சொல்லியிருக்கானே. ரிதேஷ், இப்ப நீ சொன்ன லைட், அதுல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, லைட் வந்து ஹாஸ் டியூவல் நேச்சர். லைட் மட்டும் இல்ல, ஆக்சுவலா நமக்கே வந்து நம்மளே வந்து ஒரு குவாண்டம் ஃபீல்டு வச்சுக்கோயேன். we are waves. we have dual nature. நம்ம வீன்னா நம்மள சொல்ல மேட்டர் itself, எல்லா மேட்டர் that exists in the world is of dual nature, but we don't express wave form as prominently as particle formல தான் வந்து இருக்கும். We don't express இல்லடா, we perceive it as it collapses into something that is observably particle. அவ்வளவுதான். சோ இப்போ வைஃபை ஃபீல்ட் வந்து வைஃபை வந்து எல்லாரும் என்ன சுத்தி இப்போ வைஃபை இருக்கு, உங்களுக்கு சுத்தி வைஃபை இருக்கு. ஆனா நம்ம போன்ல மட்டும் தான் வைஃபை டீகோட் ஆகி இன்டர்நெட்டா மாறுது. சோ நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே குவாண்டம் ஃபீல்டு. ஆனா நம்மளுக்கு வந்து இது வந்து எனக்கு மைக்கா தெரியுது, இது வந்து இதுவா தெரியுது, ஆனா இதெல்லாம் குவாண்டம் ஃபீல்டு. சோ அந்த ஃபீல்டு வேவா இருக்கிற அந்த ஒரு vibration of energy collapses into something that is particle. The nature is that it expresses both but natures at the same time. At the same time, at the same time don't decode it that way. Okay, we can't observe. Adanalada the observer's effect, because if I talk about what it exists as, I won't be talking about my subjective reality. அதுதான். Okay, I will be talking, நீ வந்து சொல்றது objective-ஆ இப்படிதான், நான் சொல்றது subjective-ஆ இப்படிதான். subjective-ஆ ஒன்னாதான் இருக்கும். So ஒரு very interesting quote from one scientist, astrophysicist யாரும் நினைக்கிறேன். Okay, I think Lawrence Krauss அப்படின்னு நினைக்கிறேன். He said the universe, இப்போ இருக்க யூனிவர்ஸ், it is like this only because we are here to observe it. புரியுதா என்ன சொல்ல வரேன்? இது லாரன்ஸ் கிராஸ் தான் சொன்னதா? இது லாரன்ஸ் கிராஸ் தான் சொன்னதான்னு தெரியல, ஆனா லாரன்ஸ் கிராஸ் இது சொல்லியிருக்காரு ஒரு பாட்காஸ்ட் எபிசோட்ல. ஓகே, the universe as we know it exist in this form because we are here to observe it. நம்மளுடைய பெர்செப்ஷனுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் அதனாலதான் இப்படி தெரியுது அப்படின்ட்டு. சரி, ஓகே. ஆமா, இந்த ஆக மொத்தம் வந்து இந்த நேச்சர் ஆஃப் ரியாலிட்டியில வந்து எனக்கு தெரியல, எதிரியல் எல்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய பெஸ்ட் கெஸ் இதுதான். பட் ஐ ஆம் டேக்கிங் அ வெரி, நான் மெட்டீரியலிஸ்ட் ஸ்டான்ஸ் தான் எடுக்கிறேன், பட் மைண்ட் ஆல்சோ. ஸோ பேசிக்லி இதுதான், இது ரெண்டுமே இருக்குல்ல. லைக் மேட்டரை வந்து பர்சீவ் பண்ற ஃபில்டர் ஆர் கருவி தான் மைண்டு. அதோட இம்ப்ரெஷனை தான் நான் என்னால பர்சீவ் பண்ண முடியும். அந்த பெர்செப்ஷன் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, பட் த மைண்ட் ஆல்சோ adds to it. So it is through the mind that I perceive the physical reality is what I think. சரி, இந்த எபிசோட ஏர் பண்ண முடியுமா? இந்த எபிசோட ஏர் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம சும்மா போட்டு விடுவோம், ஒரு ஃபில்லர் எபிசோட போடலாம். இத போட்டுட்டு நம்ம வந்து என்ன சொல்லிடலாம், இப்பயே சொல்லிடுறேன், இதுல நாங்க டிஸ்கஸ் பண்ண எதுவுமே எதை பத்தி எல்லாருக்கும் வந்து ஒரு வேகான ஐடியா தான் இருக்கு. கிளியரா don't see this, அதான் எபிசோட் பேர். don't listen to this episode. Don't listen to this episode.
இத பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். யா ப்ளீஸ், இத பத்தி நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் give us more information, guide us through these topics, because these are topics that we really want to explore and understand. ஏன்னா இத பத்தி ஆக்சுவலா இது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஒழுங்கா ஒரு டிஸ்கஷனா இத வந்து வச்சுக்கணும். நம்ம வந்து ஏனா தோணுன்னு ஒரு மாதிரி ஏதோ பேசி இருக்கோம். இல்ல இந்த வீடியோவை நம்ம விட்டுட்டு இதுதான் நம்மளோட ப்ரோமோ வீடியோ ஃபார் அவர் பாட்காஸ்ட். இதனாலதான் we are exploring existence. ஏன்னா எங்களுக்கு எதுவும் தெரியல எப்படின்னு போட்டு ப்ரோமோ எபிசோட். ஆமா, ப்ரோமோ எபிசோடா போடுறியா? ஓகே, இப்படியே போடலாம். ஆனா பேசிக்கா அதான்டா. டு கன்க்ளூட் கைஸ், நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு ரியாலிட்டி அப்படின்றது ஒத்துக்கிட்டு இருக்கும். ஆனா அது போக இன்னும் நிறைய இருக்கா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா பர்சனலா நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனா லெட்ஸ் கால் இட் தி அப்சல்யூட் ஃபார் நவ. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேக் வந்துட்டு நம்ம பேசலாம்டா. ஓகேவா? ஆக்சுவலா முடிக்கணும்னா முடிக்கலாம், பட் பேசணும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா, இப்ப மெட்டாபிசிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? அதை எடுத்து ஓரமா வச்சிரும். ஓகேவா? நம்மளோட உலகத்துக்கு வரும். ஓகேவா? நம்ம உலகத்துக்கு வரும். இந்த பெர்செப்ஷன் அண்ட் ரியாலிட்டி நம்மளோட உலகத்துல ஒரு மெட்டாபிசிக்ஸ் லேயர் இல்லாம எப்படி வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இத பத்தி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி கேட்டனா எனக்கு என் மைண்ட் வேலை செய்யறது சைக்காலஜி தான். ஓகே, சைக்கலாஜிக்கலி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ஸ் அண்ட் திங்ஸ் நம்ம யோசிக்கிறது. ஆமா, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு, இவனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு. அப்புறம் பேசிக்கா ரியலிஸ்டிக்கா மெட்டபிசிக்ஸ் எல்லாம் பேசணும்னா பெர்செப்ஷன், நம்மளோட பெர்செப்ஷன், நம்மளோட பிலீஃப், நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் தான் வந்து அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளோட இன்டராக்ஷன்ஸ். இப்போ சொல்லு. இல்ல நீ சொல்றதுதான். ஏன் அப்படின்னா நீ சொல்லி முடி, நீ அப்புறமா. சோ அதான் ரொம்ப ரொம்ப சைக்கலாஜிக்கலா நம்ம வச்சுக்கிட்டாதான் ரியலிஸ்டிக்கா எப்படி யூஸ் பண்ணலான்றது தெரியும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இதுதான் மெயினா வந்து நம்ம ரியலிஸ்டிக்கா, சரி ஓகே இது எவ்வளவு நீங்க பேசுறீங்க, இவ்வளவு பேசுனதுல வந்து ஒரு ரியலிஸ்டிக் யூஸ் எனக்கு இருக்குமா பாட்காஸ்ட்லன்னு கேட்டா எனக்கு சிலதெல்லாம் வந்து என்ன தோணுதுன்னா, நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வருது அப்படின்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒப்பீனியனையும் ஓப்பன் எண்டடா வச்சுக்கோங்க. இது வந்து நான் என் வாழ்க்கையில பண்ற ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எப்போ நான் வந்து ஒரு ஒப்பீனியன் ஓப்பன் எண்டடா வச்சுக்கிறேனோ அப்போ எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு எனக்கு இன்னும் நிறைய கத்துக்க இருக்கு, நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஐ ரிமெம்பர் ஒரு க்ளோஸ் எண்டட் ஒப்பீனியன் வைக்கும் போது நிறைய பேர் என்ன பிரேக் பண்ணாங்க. ஆனா ஓப்பன் எண்டட் ஒப்பீனியன் வைக்கும் போது நிறைய பேர் எனக்கு சொல்லி தந்தாங்க. சோ எனக்கு வந்து எனக்கு வாழ்க்கையிலேயே அது டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. சோ எனக்கு வந்து ஓப்பன் எண்டடா வைக்கும் போது ஐ எம் லேர்னிங் அ லாட். சோ எந்த ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம மைண்ட்ல இருந்தாலுமே அது ஓப்பன் எண்டட் கன்க்ளூஷன். இப்போதைக்கு திஸ் இஸ் வாட் ஐ திங்க், இப்போதைக்கு இதுதான் என்னோட மைண்ட் செட், இப்போதைக்கு இதுதான் நான் வந்து உண்மை நான் நம்புறேன், அவ்வளவுதான். இஃப் யூ சே சம்திங் ஐ வில் டேக் இட். இல்ல இப்ப நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா, அந்த கேட்வே எக்ஸ்பிரஸ் வந்துட்டு கேட்வே ஆக்சஸ் யூஸ் பண்ணி என் மைண்ட படிச்சு அப்படியே சொல்லிட்டு பண்ணி நான் இப்போ கேட்டுட்டு இருக்கும் போது அதுதான்டா யோசிச்சேன் நான். ஏன்னா பேசிக்கா இட் ஹம்பிள் யுவர் செல்ஃப். You know, the point of this discussing this is one of my biggest fear is not to become a nihilist or, you know, not to think, okay, nothing in this world is real. What the fuck? What am I going to do with this life? But that's not the point. But the point here is, இன்னைக்கு ரியாலிட்டிக்கு நம்மளுக்கு humble yourself. Don't be very, எப்படி சொல்ல, concrete about what you believe. Have that 0.1% of disbelief in you. That will what make you grow. That will what make you learn stuff. And the growth mindset, fixed mindset லாம் படிச்சிருப்போம். If you are a very எப்படி சொல்ல confident person, இந்த பாட்காஸ்ட் கேட்டோன்னே I think you will humble yourself. ஆமா, அது ஆக்சுவலா we will never, அதான்டா நம்ம அதுவும் இந்த மாதிரி ஒரு பிலீஃப் எல்லாம் இது எவ்வளவு ரூடான பிஹேவியரை உருவாக்குது நம்ம பாக்குறோமே. அதாவது ஒரு பிகெட்டட்னஸ், நான் வந்து என்னோட பிலீஃப் இதுதான், நீனும் அதுதான் நம்பணும்
அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் நம்ம மாத்தணும். ஏன்னா what is real to you could be something completely different to someone else. நீ வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் வந்து இன்னொருத்தர் மேல இம்போஸ் பண்றது, இன்னொருத்தர் வந்து அதுக்கு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்றது, unwanted unnecessary things. உலகம் ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் எனக்கு இதுதான் மச்சான் தோணுச்சு, லைக் டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் probably I'm just taking that as one example, but different religions can just be perception of the truth and a different perception of the reality. Exactly. எல்லா ரிலிஜனுக்கும் ஒரே ஒரு காமனான விஷயம் என்ன, கடவுள் அப்படின்றது ஒரு என்டிட்டி இருக்கு. சோ எல்லா ரிலிஜனும் நான் அப்படியே ரெடியூஸ் பண்ணிடலாமா? ரிலிஜன் வந்தா கடவுள் இருக்கு அப்படின்றீங்க. அப்போ எல்லா ரிலிஜனுக்கும் ஒரு கடவுள் அப்படின்றது எல்லாரும் காமனான ஒரு ஃபேக்டர் என்ன, கடவுள். சோ use that to not fall into any stupidity and fights. எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, ரிலிஜன் நம்புறவங்க எல்லாருக்குமே. சோ அந்த கடவுள்ன்றது ஒண்ணுதான் அப்படின்றத எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எல்லாம் ஃபைட் பண்ண மாட்டீங்க. அப்புறம் ஏத்திஸ்ட்க்கு வந்து just live a moral life and உங்களுக்கே தெரியும், காமன் கன்சென்சஸ்ல கொஞ்சம் லாஃபுல்லா கரெக்டா எந்த ஒரு இதுவும் யாருக்கும் தொந்தரவு இல்லாம கீப் க்ரோயிங், மேக் பாசிட்டிவ் சேஞ்ச், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு தாட் ஆஃப் ரியாலிட்டி தானே. நம்ம ஆஸ் அன் ஏத்திஸ்ட் எனக்கு ஒரு ரியாலிட்டி இருக்கு, ஆஸ் அ ரிலிஜியஸ் பர்சன் எனக்கு ஒரு ரியாலிட்டி இருக்குன்னு இருக்கும்போது யாருக்கும் ஹார்ம்ஃபுல் இல்லாம எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு growth ஃபேஸ்ல இருக்கிற ரியாலிட்டியில we all should help each other to be there. அந்த ஒரு ஸ்டான்ஸ். Very true, and that will also facilitate to different of opinions to sit in the same room. Yeah, இப்போ ஒரே ரூம்ல ஒரு ஏத்திஸ்ட் இருக்கான், ஒரு கிறிஸ்டியன், ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லிம், எல்லா ஒரு ரிலிஜனையும் எடுத்து போறேன், ஹூஸ் ரைட் அப்படின்ற ஒரே கேள்வி ஹூஸ் ரைட்னு எல்லாரும் ஒன்னொன்னு சொல்லுவான். So not everybody can be right, and everyone can have parts of the truth, exactly. So அந்த நம்ம இது ஏதோ ஒரு எபிசோட்ல பேசணும், பட் வாட் எவர் இட் இஸ், ஐ திங்க் இது நம்மள ஒரு அளவுக்கு ஹம்பிள் பண்ணி ஒரு growth மைண்ட் செட் கொடுக்கும்னு நான் நம்புறேன். when we start to understand the perception or the difference between the perception and reality. So நீ சைமா, any thoughts? அப்போ எனக்கு வந்து என்னன்னா, இப்போ இந்த இதெல்லாம் கேட்கும் போது why do you even seek for an absolute அப்படின்னு தான் எனக்கு இருக்கு. Everything is நிஹிலிஸ்ட் ஆயிடாத, நிஹிலிசம் போகாத. இங்க பாரு, நீ வந்து என்ன இந்த கேள்விக்கு என்ன தெரியுமா, நீ வந்து seek meaning, you don't have to seek absolute. விக்டர் ஃப்ராங்கல் சொல்ற மாதிரி seek meaning. It could be your meaning, it could be your version of the reality or your version of the truth. ஏன்னா why do you seek the absoluteன்றது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. எனக்கு வந்து இந்த எபிசோட்லாம் முடியும் போது சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ஆனா யோசிக்கிறதுக்கு வந்து பல விஷயங்கள் இருக்கு. மாயா 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 எல்லாம் மாயா, ஜாயா 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 எல்லாம் ஜாயா, மாயா 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 எல்லாம் மாயா, ஜாயா 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 எல்லாம் ஜாயா. That is nature of reality. Thank you chat GPT. ஐயோ கொடுமைப்படுத்தினதுக்கு. ஏதோ அப்படி இப்படி தயவு செய்து இந்த எபிசோட யாரும் பார்க்காதீங்க, மண்டை வலிக்குது. எங்களுக்கே இப்படி இருக்குன்னா கேட்ட உங்களுக்கு எல்லாம் எப்படி வைவா கொஸ்டின் கேட்டா நம்ம வந்து அப்படி இப்படி ஏதோ அரைச்சு முடிச்சு ஏதோ வந்து பேசுறோம். இவங்கெல்லாம் சீரியஸாடா, டே டெக்கார்ட் என்ன சொன்னா, ஹியூம் என்ன சொன்னா, லாக் என்ன சொன்னா, ஒண்ணு எனக்கு அதுவே வந்து ரியாலிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு சொல்லி போய்